கண்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களை யாவரும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. என்னை அன்போடு அழைத்த அருமையான சாருக்கும் கோமதி சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது அன்பு பாராட்டுகிற உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு 2 நினைவுகள், 2 மைண்ட்ஸ். நான் இந்த தலைப்பை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சில வசனங்களையும் சில உதாரணங்களையும் கொடுத்தார். அதன் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 நினைவுகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா இடத்திலும் இருப்பதுதான் இது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இது சரியா, இது தவறா, நான் போறது கரெக்டான பாதையா, சரியா தவறான பாதையா, எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு மனநிலை தான் 2 நிலை. ஆனால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோபின் புத்தகம், யாராவது ஒருத்தங்க மைக் வச்சுட்டு வசனம் படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா கேட்கும். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் எப்படி இருக்கான்? வழியெல்லாம், அதாவது வாழ்க்கையிலே ஒரு மனமா இருக்கணும், ஒரே சிந்தையா இருக்கணும். இந்த 2 மனசு இருக்கிறவங்களால வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? நிலையற்று இருக்க முடியாது. அதாவது அவங்க அடைய வேண்டிய இடத்தை போய் அடைய முடியாது. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு இலக்கு வச்சிருக்கிறார். எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாரும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு இலக்கு உண்டு, ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை சேருவதற்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மனநிலை. நம் மனநிலை ஒருமுகமாய் இருந்தால்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற இடத்துல போய் சேர முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு சந்தேகமாகவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த 2 நினைவுகள் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் நீங்க படிச்ச வசனத்தின் அடிப்படையில அது நிலையற்ற ஒரு எண்ணம், மனம், இல்ல குழம்பிய ஒரு மனம். குழப்பமாவே இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா குழப்பமாவே இருப்பாங்க. எப்பவுமே எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு குழம்பிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிற இடம் சரியா, நான் செய்யறது சரியா? சரி, இப்படிப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பாஸ்டர்மா சொன்னதுல இருந்தே நான் இதை குறித்து யோசிச்சுட்டு எழுதிட்டு அப்படி சிந்திச்சுட்டு வசனங்களை எடுத்து நிறைய கண்டுபிடிச்சேன். முதலாவது, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, கடவுளை சந்தேகிக்கிறவர்களாகவே இருப்பார். கடவுள் மேல நம்பிக்கையே இருக்காது. இதெல்லாம் செய்வாரா? கொஞ்சம் ஏடா கூடமா கூட பேசுவாங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா கடவுள்? கடவுள் மீது சந்தேகம். அப்புறம் இன்கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. ஒரு 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 தீர்மானம் எடுத்தாங்கன்னா அதுல இருக்க மாட்டாங்க. அந்த தீர்மானத்துல இருந்து இன்னொரு தீர்மானம், இன்னொரு இடத்துக்கு போவாங்க. எப்பவுமே குழப்பம் உள்ள ஒரு நிலை. எப்பவுமே அதுக்கு அடுத்தது எந்த காரியத்தையும் தீர்க்கமா முடிவு எடுக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்றாங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த வசனம், கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். தீர்க்கமா முடிவு எடுக்க மாட்டாங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அதுல 2 நிலை இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவும் அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய ஆராதனை, கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரா? நான் செஞ்ச ஆராதனை சரியா தவறா? நான் பாட்டு பாடினது கரெக்டா பாடினா, ராகத்தோடு பாடினா, தாளத்தோடு பாடினா, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். கடவுள் மேலே நம்பிக்கை குறைந்து கொண்டே வரும். கடவுளை நம்பவே மாட்டாங்க. நிறைய ஆங்கிலத்துல லாஜிக்னுவாங்க. ரொம்ப பணம் இருந்தாதான் இது செய்ய முடியும், இது இருந்தாதான். கடவுளை நம்புவது எப்படி தெரியுமாங்க? அவர் அப்படியே நம்பணும். ஆபிரகாம் எப்படி நம்பினாரு?
ஆண்டவர் இப்படி போனாரு அவ்வளவுதான். அதுதான் கடவுள் நம்பிக்கை. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஆனால் இந்த இருமனம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே கடவுளையே கேள்வி கேட்பாங்க. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்தது, இப்படி பல கேள்விகள். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எங்களோட ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தம்பி, ஒரு 38 வயசு, 2 சின்ன குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க, திடீர்னு இறந்து போயிட்டார். இன்றைக்கு இப்படி அவங்களுக்கெல்லாம் நிறைய கேள்வி இருக்கும் இல்ல, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, என் வாழ்க்கையில ஏன் நடந்தது. எங்க வீட்டுக்கார் ஊழியம் தானே பண்ணாரு. ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையா இருப்பாரு அந்த தம்பி. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தம்பி, ஆனா ரொம்ப உண்மையா நேர்மையா இருப்பார். இந்த 2 மனம் இருக்கவங்களும் 2 நாவு இருக்கும் பாத்தீங்களா, மாத்தி மாத்தி பேசுவாங்க. இப்ப நான் சொல்லும் போது நீங்க பாத்துக்கணும், நான் அப்படி இருக்கிறேனான்னு பாத்துக்கணும். இது தற்பரிசோதனை செய்கின்ற நேரம். நான் ஒரு வார்த்தை சொன்னா சுத்தமா இருக்கும், அதுல நிக்கணும், மாறுபாடாக இருக்க கூடாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 இருமனம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவத்தோடு ஒன்றி வாழ்வார்கள். இருமனம் உள்ளவர்கள் பாவத்தோடு தான் வாழ்வாங்க. காம்ப்ரமைஸே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தப்பு இல்லைங்க பிரதர், ஐயா இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது, இதெல்லாம் யார் தப்புன்னு சொன்னா? இப்படி பாவத்தோடே இருக்கிறவர்கள் தான் இருமனம் உள்ளவர்கள். இன்னும் நிறைய வசனம் அவங்க கடவுளோடு பாருங்க. யோசுவா அழகா சொல்றாரு பாருங்க, சூப்பரான யோசுவா 24 அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24 ரெண்டு வசனம், பவர்ஃபுல் வசனம். வாசிங்க 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வையை. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அதாவது நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கிறோம் இல்ல, நிறைய பேர் இப்ப ஏத்துக்கிட்ட பிறகு சந்தேகம் வந்துடும், ஆண்டவருக்குள்ள இருக்கலாமா இல்ல பழைய மாதிரி போயிடலாமா, பழைய வாழ்க்கை தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, ரொம்ப கடினமா இருக்கு, நம்மள எல்லாம் மனசெல்லாம் எல்லாம் சர்ச்சுக்கு வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ரொம்ப கட்டுப்பாடா இருக்குதுப்பா. கர்த்தரை சேவிப்பது, வாசிங்க, உங்கள் பார்வைக்கு, அந்த உங்கள்ன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்களேன், உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் இன்னை யார சேவிப்பீங்க? இயேசுவை கடவுள் என்று அறிந்து அவரை சேவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நீங்கள் இப்ப பின்னாடி போறதுக்கு காரணம் என்ன? அதான் இருமனம் உள்ளவர்கள். இருமனம் உள்ளவர்கள் எப்படி தெரியுமா? இங்கேயும் ஒரு ஆத்துல, ரொம்ப எளிமையா சொல்றேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருப்பாங்க. சர்ச்சுக்கும் வருவாங்க, மற்ற நேரத்துல அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க. அது வாழ்க்கை அல்ல. இருமனம் உள்ளவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. சண்டே பாத்தீங்கன்னா சூப்பர் ஹோலி ஸ்பிரிட்டா இருப்பாங்க, ஏஞ்சல் மாதிரி வருவாங்க, ரக்கம் மட்டும் இருக்காது. ஆனால் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். இதுதான் இருமனம் உள்ளவர்களா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இவங்களா அவங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கூட வரும். இவங்களா அது எப்படி ஆராதனை பண்றாங்க, ஆராதனை பண்ணாம ரூஃப் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஆனா திங்கக்கிழமை கொஞ்சம் அவங்க யாருன்னு தெரியும், செவ்வாய்க்கிழமை இன்னும் நல்லா தெரியும், புதன்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா தெரியும். ஏன்னா இங்க வந்த பிறகு அவங்களுடைய இருமனம் உள்ளவர்களே கர்த்தரை சேவிப்பது. பாருங்க, இயேசுவை ஃபாலோ பண்றேன்னு டிசைட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், சாகர வரைக்கும் ஆண்டவர் தான். பின்னாடி திரும்பி பார்க்காது, உப்பு தூணாதான் மாறியது. திரும்பி பார்க்காது. என்ன கஷ்டம் வரட்டோங்க, நெருக்கம் வரட்டோங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:21. எலியா சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. எலியா எந்த மட்டும் 2 நினைவுகளா இருப்பீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நல்லா எல்லாரும் என்ன பாருங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளா இருப்பீங்க. சர்ச்சுக்கு போலாமா, இன்னைக்கு காலையில ஏஞ்சிருக்கோம், சர்ச்சுக்கு போலாமா, இல்ல மெதுவா போலாம், ஒரு 10:30 மணிக்கு போலாம், பஸ் இல்லைன்னு சொல்லுவோம். எந்த மட்டும்
எவ்வளவு நாள் 2 எண்ணத்தோட வாழ்வீங்க? இயேசு தெய்வம் என்றால் அவரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. எப்படி? குந்தி குந்தி வரலாமா போலாமா? இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எந்த மட்டும் காசு வருமா வராதா? இங்க இருந்த இந்த சர்ச்சுக்கு வந்தா நல்லது நடக்குமா நடக்காதா? இல்ல வேற சர்ச்சுக்கு போயிடலாமா? இங்க ஒண்ணும் இல்லப்பா, நான் அங்க போயிருவோம். எந்த மட்டும் இப்படி 2 நினைவுகளோட போராடிட்டே இருப்பீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் 35 கிராமமும் இங்க உள்ள வரும். நீங்க 2 நினைவா இருந்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு 3 பஸ் ஓடலாம். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் ஃபுல் ஆகும். ஐயா வந்து அடுத்த விவிஎஸ்க்கு ஒரு கட்டடமே போட்டு வராங்க. எப்போ ஒரு இந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். எந்த நீங்கள் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு யார் வேணும் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சும்மா சண்டே ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சண்டே ஷோஸ் எல்லாம் இங்க வேண்டாம். இயேசுவுக்கு அப்படிப்பட்ட மக்கள் வேண்டாம். இயேசுக்கு ரத்தத்தை கொடுக்கிற, விலைக்கரையம் செலுத்துகிற, உண்மையான, உத்தமமான, தைரியமான, வைராக்கியம் உள்ள ஒரு ஆள் தான் தேடுறாரு. ஒரே ஒரு ஆள் போதும். ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் போதுங்க, அந்த கிராமம் சந்திக்க போகுது. இன்னைக்கு இந்த சபை வந்தது காரணம் என்ன? இந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம். உங்களுக்கு தெரியும் எந்த குடும்பம்? அந்த ஒரு குடும்பம் இன்னி வரைக்கும் நிக்கிறதுனால தான் இத்தனை பேர் வந்துருங்க. அப்படிதானே? இல்லைங்க, இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் இயேசுன்னா யாருன்னே தெரிஞ்சுட்டாங்க இல்லையா? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு குடும்பம் கர்த்தரை பல இக்கட்டான சூழ்நிலையில் பிடிக்காமல் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும், நான் கூட வந்திருக்க முடியாதுங்க. ஒரு சார் உங்களுடைய ஊரு ஃபுல்லா எப்படியாவது இந்த சின்ன பசங்க எவ்வளவு பிச்சு போட்டாலும், எவ்வளவு கலட்டா பண்ணாலும், இந்த பசங்களுக்கு விபிஎஸ் நடத்தணும். அவருக்கு எவ்வளவு அன்பு தெரியுமாங்க பிள்ளைகள் மேல நான் பார்க்க. அவ்வளவு அன்பு. எப்படி ஆகிலும் இந்த சின்ன பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த ஒரே ஒரு சார். அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள்ல இயேசுன்னா தெரியுது. வேன் வந்துச்சுன்னா வேன் விலாங்காட்டூருக்கு போகுறான்னு தெரியுது. எப்படி தெரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அழகா சொல்றாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25. வேகமா வாசிக்கணும். அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே, பாருங்களேன், நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருக்க கூடாது. நம்ம எல்லாம் ஒன்றாக இருப்போமானால், நீங்க எல்லாம் திருச்சபை மக்களாக ஒன்றாக இருப்பீர்களானால், நான் சொல்றேன் 35 கிராமம் என்னங்க, அதை தாண்டி உங்களாலே சந்திக்கக்கூடிய வலிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆள் தான், ஆனா அசாதாரணமான காரியங்களை உங்களாலே செய்ய முடியும். அசாதாரணமான, இன்னைக்கு பாருங்க, நான் நிறைய ஊர்களுக்கு போறதுனால பாக்குறேன், 10 பேரை திரட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் 100 பேர் புதுசா வராங்க. நான் 3 நாள் இருந்த 3 நாளும் 120 130 பேர் புதுசா வராங்க. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளை நீங்கள் சந்தித்தது ஒரே நாள், ஒரு 5 நாள்ல. நீங்க அசாதாரணமான ஆள். நீங்க பார்க்கறதுக்கு சாதாரணமான ஆள். ஆனால் உங்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியமும் அன்பும் இருக்குமானால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாத்தீங்க. வேகமா. எந்த ஊழியக்காரனும் எந்த தனி நபரும் 2 எஜமான், பாருங்க, எல்லாமே 2 தான் சொல்லிங்க. இப்போ நீங்க எங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய, அதாவது ஒண்ணு இயேசுக்குன்னா இயேசுக்கு வாழ, அவ்வளவுதான்பா, முடிஞ்சு போச்சுப்பா என் வாழ்க்கை.
1989 நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. வாசிங்க 2. ஒருவனை பகைத்து தேவனுக்கும் உலக பொருளுக்கும். ஆமாங்க, உங்களுக்கு இயேசு வேணா இயேசுக்கு வாங்க. உங்களுக்கு பொருள், காசு, வேற என்ன கெட்ட பழக்கம் எல்லாம் வேணும்னா அதே பிடிச்சுன்னு போங்க. எனக்கு இது வேணாம்னா விட்டுருங்க. 2 நினைவுகள் வராதீங்க. யாக்கோபு 1:6 என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாதிரி 2 நினைவுகள் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? யாக்கோபு 1:6. காற்றிலே அடிக்கப்பட்டவங்க மாதிரி இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? வாசிங்க சீக்கிரம். ஆனாலும் சந்தேகப்படாமல், சந்தேகப்படுகிறவன் இயேசு செய்வாரா, இயேசு ரட்சகரா, இயேசு உயிரோடு இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க? காற்றினாலே இங்கே இப்படி பெண்டுள்ள மாதிரி கொஞ்ச நாள் வருவாங்க சர்ச்சுக்கு, கொஞ்ச நாள் வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் நல்ல ஆவியில உற்சாகமா இருப்பாங்க, கொஞ்ச நாள் அப்படி டல்லா இருப்பாங்க. என்னங்க தம்பி அம்மா? இல்லைங்க, எங்களுக்கு பிரச்சனைங்க. காற்றினாலே அடிக்கப்பட்டவர்கள் போல இருக்கக்கூடாது. 2 மனம் உள்ளவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா நல்ல உற்சாகமா இருப்பாங்க, ஒரு நாள் பார்த்தா ஐயோ நமக்கு இருக்கிற விசுவாசமும் போயிடும். காற்றினாலே அடிக்கப்பட்டுகிறவர்கள் போல இருக்கவே கூடாது. 2 மனம் உள்ளவர்கள், 2 மனம் உள்ளவர்கள். எப்பவுமே இந்த கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? எப்பயும் யாரையாவது திருப்திப்படுத்தணும். இயேசுவை திருப்திப்படுத்துறது அவங்க முக்கிய நோக்கம் அல்ல. எப்படி ஆகிலும் யாரையாவது திருப்திப்படுத்தணும், அதுதான் அவங்க முனைப்பா செயல்படுவாங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, மனுஷனையா இல்ல தெய்வமையா டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு இயேசு வேணுமா இல்ல உலகம் வேணுமா? உலகம் வேணா அப்படி போயிருங்க, தாராளமா போகும். அதனுடைய முடிவு நரகமே. எல்லாரும் தானங்க சாகுறாங்க, தப்பு செய்யறோம்னா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஆர்கியூமெண்ட். நித்தியத்திற்கென்று நம்ம ஆயத்தமாகிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு பத்தி பேசலைங்க, நாம் நித்திய வாழ்க்கைக்காக நம்ம ஆயத்தப்படுகிறோம். அப்படின்னா ஒரு நிலையோடு இருக்கணும், ஒரு சிந்தையோடு இருக்கணும். சும்மா சும்மா மாறினே இருக்கக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணினே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இந்த பிள்ளைங்க கூட அப்படிதான், ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவோம், அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவோம். நம்மளும் அப்படிதான், ஒரு இடத்துல உட்கார மாட்டோம், ஜம்ப் பண்ணினே இருப்போம், எகிரி குச்சினே இருப்போம். மத்தேயு, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டு, கொஞ்சம் மனசு திடப்படுத்தின்னு கேளுங்க. 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு, மாயக்காரர் ரொம்ப ரொம்ப அதாவது கடினமான வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறார். மாயக்காரரே, ஐயோ. ஏன் உங்களுக்கு ஐயோ? வெளியில மட்டும் நல்ல சீனை போடுவாங்க, வெளியில பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பாங்க, வெளியில ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா இயேசுவை பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாயக்காரர்லாம் அப்படிதான். அவங்க யாரு? இந்த வேத பாருங்கள் பரிசேர், ரொம்ப வெளியில ஷோ பண்றவங்க. வாசிங்க. உட்புறத்தில உள்ள மனசு உள்ள எப்படி இருக்குது? யாரை கெடுக்கலாம், யார குறை சொல்லலாம், யார கோள் மூட்டலாம், யார பத்தி அவமானமா பேசலாம், யார புறம் கூறலாம். இந்த காசிப் யார பத்தி இப்படி பேசினே போகுது. உள்ளையோ அழுக்கு, உள்ளையோ ரொம்ப கேடு உள்ளவர்களா இருப்பான். வெளியில ஒண்ணுமே தெரியாது. அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஐயோ. ஹிப்போக்ரிட்ஸ், மாய்மாலக்காரர்கள் அவர்கள். இங்க இருந்து அங்க சொல்றது, அங்க இருந்து இங்க சொல்றது. வெளியில பார்க்கிறதுக்கு நல்ல பளிங்கு போல இருக்கும், அழகா இருக்கும். கிரைனைட் ஸ்டோன் பாத்தீங்களா, வெளியில ரொம்ப அழகா இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. உள்ளையோ வாசிப்பா எப்படி இருக்குதான்? கொள்ளைன்னா கெடுக்க நினைப்பாங்க யாரையாவது. இந்த சர்ச்சுக்கு வரவங்களை கெடுப்பாங்க,
இங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்து போடுவாங்க, எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஊழியமே என்ன தெரியுமா? யாரையாவது கெடுக்கிறது தான். நிறுத்துங்க, இன்றைக்கே நிறுத்துங்க. நீ நல்லா வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா உள்ள இவ்வளவு கேடுபாடோட இருக்கிறவன் நீ மாயக்காரன், உனக்கு ஐயோ அப்படின்னு இயேசுவானவர் சொல்லுகிறார். வெளிப்புறம் நல்லா இருக்குதுங்க. வெளியில பாத்தீங்கன்னா பைபிள் கையில வச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளதாங்க மேட்டரு. உள்ள எப்படி இருக்கு? இருமனம் உள்ளவர்கள் உள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுதான் இங்க மாயமாக்காரர். டெக்கரேஷன் எல்லாம் நீங்க பாத்துறீங்களா? சில வீட்டுல ரொம்ப அழகா இருக்கும் வீடு பாக்கிறதுக்கு, வெளியில ரொம்ப பெரிய மாளிகை சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னு வைங்களேன், என்னடா இது வீடா இது அப்படின்னு. வாசிமா. உட்புறத்தில் சொல்லுங்க, உட்புறத்தில் சுத்தமானோம். திருச்சபை மக்களே, இந்த கடைசி நாட்கள் வந்து இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள்லாம் நிறைய வந்துட்டே இருக்குது. என்ன சொல்லுது? என்ன இதெல்லாம் சொல்லுது? முடிவு மிக சமீபமாக கொண்டு இருக்கிறது. உட்புறத்தை சரி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் மட்டும் இந்த பாவ அறிக்கை செய்யக்கூடாதீங்க. ஒரு நாள் மட்டும் ஸ்தோத்திர பலியில, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உட்புறம் உள்ள கேடுபாடோட இருந்தால் அது மாயக்காரர்களுக்கு சமானம். வாசி தம்பி. எப்படி இருக்கிறாங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. 2 மனம் உள்ளவர்கள். கல்லறை எல்லாம் பாத்தீங்கன்னா, சுடுகாடுக்கு எல்லாம் போவீங்களா? அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பளிங்கு கல், உள்ள எல்லாம் கூடு, எலும்பு கூடுதான் இருக்கும். வெள்ளை வெளியில மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்க, உள்ளேயும் நல்லா இருக்கும். யாரும் அல்லேலூயா இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது என்ன பத்தி பேசுறோம்ல, நம்மளை பத்தி பேசுறோம்ல. அதனால அல்லேலூயா வராது, ஆமேன் வராது, எதுவுமே வராது. என்னப்பா என்ன பத்தியே சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வெளியில பழுங்கு ஷைனிங். மேக்கப் எல்லாம் வெளியில பண்ணலாம், ஆனா உள் மேக்கப் இயேசுதான் பண்ண முடியும். வெளியில என்ன வேணா செஞ்சுக்கலாம், உள்ள எப்படி இருக்கிறது? இருமண்ணம் உள்ளவர்கள் வெளியில அப்படிதான் இருப்பாங்க, ஷைனிங்கா இருப்பாங்க, உள்ளேயோ அழுக்கு. புறம்பே அழங்க. வெளியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க கூட பாப்பீங்க, யாருக்காவது காசு கொடுத்தாங்கன்னா உடனே அதை போட்டோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க. யாருக்காவது ஏதாவது செஞ்சா அதை கொஞ்சம் காமிச்சிருவாங்க பெருசா. எல்லாம் பப்ளிசிட்டி, எல்லாருக்கும் பப்ளிசிட்டி வேணும். இன்னைக்கு எல்லாரும் பார்க்கணும், என்ன எல்லாரும் பார்த்து என்ன வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லணும், என்னை போற்ற வேண்டும். பப்ளிசிட்டி. இயேசுவானவர் பப்ளிசிட்டியே விரும்பினதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பெருசா என்ன எல்லாரும் வந்து நல்லா இப்ப பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் வந்து ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, நான் ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, ஒரு சுடுகாடு தான். நான் சுடுகாடு மாதிரி நான் இருக்க போறேன்னா எப்படி இருக்க போறேன்? டபுள் மைண்டட் பீப்புள். உலகத்தினாலே. யாக்கோபு 4:4 வாசிப்போம். யாக்கோபு 4:4. பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு கடினமான வார்த்தையெல்லாம் பண்றாரு. மாயக்காரனே, விபச்சாக்காரனே, விபச்சாரிக்காரியே. உலக சிநேகம். யாருக்கெல்லாம் உலகம் வேணும், எனக்கு இவங்க வேணும், எனக்கு இவங்க அன்பு வேணும், இவங்க எல்லாரும் என்னை நேசிக்கணும், ஐயோ இவங்க வேணும், எல்லாரும் வேணும் தான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உனக்கு உலகம் வேணுமா, இயேசு வேணுமா? இருமனம் உள்ளவர்களே யோசியுங்கள். நீங்கள் இருமனம் உள்ளவர்களா இருந்தால் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒரு திருச்சபையை குறித்து லவோதிக்கியா திருச்சபையை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு திருச்சபையே இப்படி இருக்குது. 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? வெரி குட். 15ஆம் வசனம். 14 வாசிட்டீங்கன்னா எந்த சர்ச்சுன்னு தெரியும். 14 வாசிக்கிறீங்க. லவோதிக்கியா சபை. 7 திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லவோதிக்கியா திருச்சபை மட்டும் கொஞ்சம் கடினமா பேசுறாரு ஆண்டவர். எல்லா திருச்சபையும் கடிந்து கொள்ளுகிறார், இதை கொஞ்சம் விசேஷமா கடிந்து கொள்ளுகிறார். உன் கிரியை நான் கண்டேன்.
லவோதிக்கேயா திருச்சபையை பாக்குறாரு. நல்லா பண்றீங்கப்பா, வெரி குட் வெரி குட், நல்லா ஓடுறீங்க ஓடியாடுறீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பர், வெரி குட் திருச்சபை. லவோதிக்கேயா திருச்சபை எப்படி? வெரி குட் திருச்சபை. என்னென்ன பண்றாங்க அவங்க? ஐயோ, நீ என்னது, குளிரும் அல்ல அனலும் இல்ல, ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆனா பைபிள் மட்டும் கையில இருக்கும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்ல, ரெண்டு மனமா இருக்கிற. வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. லவோதிக்கேயா திருச்சபை முதல்ல சொல்ற, உன் கிரியை கண்ட, நீ நல்ல சர்ச்சு தான்பா, ஆனா நீ எப்படி இருக்கிற? அனலும் இல்ல குளிரும் இல்ல. அப்படி இருந்தா என்ன பண்ணுவாரு? வாசிங்கம்மா. ஒண்ணு குளிரா இரு, இல்ல அனலா இரு, ரெண்டா இருக்காது. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? 2 பேரும் 3 பேர் தான் சொல்றாங்க, 4 எண்ணி இல்லாமல். அனல் பாருங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கவே கூடாது. இங்க சண்டே வந்து பம்ப் பண்ண கூடாது. சண்டே பம்ப் பண்றா, இது வந்து என்னது, அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ ஒவ்வொரு நாளும் அனலா இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி நீ வாசிக்காமல் இல்லன்னு வைங்கள, வாந்தி பண்ணி போட்டுருவார் அவன், யூஸ்லெஸ்ஸா போயிருவேன். அதான் ஒன்றுக்கும் பிரயோஜனம். வாந்தி என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொல்றாரு ஆண்டவர். மறுபடியும் வாசிமா. சில பேர் கிறிஸ்தவர்கள் வெதுவெதுப்பா இருப்பாங்க. ஊழியத்துக்கு வாங்க, இங்க போய் வேன் போகுது, ஒரு 2 பேர் போங்க. எங்க போனீங்க நீங்கெல்லாம்? எனக்கு சர்ச்சு அங்க இருக்குது, எனக்கு கழனிக்கு போனோம், எனக்கு காட்டுக்கு போனோம், எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்கு. வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். வெதுவெதுப்பு, ஒண்ணுமே வெதுவெதுப்பா இருக்கிறோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வரக்கூடாது சர்ச்சுக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்குதாரரா இருக்க வேண்டும், பார்வையாளரா இருக்க கூடாது. நீங்க பங்குதாரரா பார்வையாளரா? பார்வையாளரா? எத்தனை பேரை இன்னைக்கு சர்ச்சு கூட்டு வந்தீங்க? நான் மட்டும் பரலோகம் போகணும், என்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ், என்ன ஒரு சுயநலம். உன் கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்படவில்லை, உன் கிராமத்து மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன் கிராமத்து மக்கள் இயேசுவை இன்றும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னுடைய சொந்தக்கார, உன்னுடைய கூட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா கணவன் மனைவி யாரு ரட்சிக்கப்படாம இருக்க, அவர்களுக்காக என்ன செய்தாய்? நீ மட்டும் நல்லா இருக்கணும், நீ மட்டும் வர்ஷிப் பண்ணணும், நீ மட்டும் வசனத்தை கேட்கணும், நீ மட்டும் நல்லா மியூசிக் கேட்கணும், நீ மட்டும் வசனம் சொல்லணும், நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்படும். வெதுவெதுப்பா இருக்கிறாய். உன் குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படவில்லை? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் இருக்கிறது? கணவன் மனைவி சேர்ந்து எவ்வளவு பேர் ஜபம் பண்றீங்க? பிள்ளைகளோட சேர்ந்து எத்தனை பேர் ஜபம் பண்றீங்க? வெதுவெதுப்பா இருக்கிறோம். சர்ச்சில் வந்து தூங்குறோம், அது இன்னும் கொடுமை. அது அந்த கொடுமையிலும் கொடுமை எந்த கொடுமையும் இல்லைங்க. வாசிமா. உன்னை என் வாயிலிருந்து இயேசு உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவாராம். லவோதிக்கேயா திருச்சபை போல நீ இருப்பாயானால் உன்னை ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவார். எப்படி இருக்கிற இன்னைக்கு? அனலா இருக்கிறியா, குளிரா இருக்கிறியா, எப்படி இருக்கிற? டெய்லி ஆண்டவரை பத்தி யாருக்கா சொல்றியா? நாங்கெல்லாம் சர்ச்சு மூலமா போகும்போது தான் சொல்லுவோம். லூக்கா 16:13. லூக்கா 16:13. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியக்காரியும் 2 பேரை திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவர் வேணும்னா ஆண்டவருக்கு அங்க வந்துருங்க. என் கூட இருக்கீங்களா? சில பேர் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க,
கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா மனுஷனுக்கு அப்படி பயப்படுவான். ஐயோ, மனுஷ பயம் தான் நிறைய பேர். கடவுளுக்கு பயப்பட வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் கொல்லுகிறவருக்கு பயப்படுங்கள். சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க. சீஷர்களுக்கு சொன்னார் ஆண்டவர். உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் கொல்லுகிற ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவ பயம் இருக்குமானால் கண்டிப்பாக இந்த மாதிரி 2 பேரை நம்ம ப்ளீஸ் பண்ண மாட்டோம். இந்த ஜிங் ஜக் எல்லாம் அடிக்க மாட்டோம். உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம், தைரியமா இருப்போம். இல்ல, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள்ளே வரும். இரவும் பகலும் மக்களுக்காக ஜெபிப்போம், முழங்கால் படியும். திருச்சபையில வந்து அதிகாலையில ஜெபம் பண்ணுவோம். என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இந்த சர்ச் ஓப்பனா இருக்கிறது. மற்ற நாள்ல வந்து ஜெபம் பண்றீங்களா? வெது வெதுப்பா இருக்கிறோம். வாந்தி பண்ணி போட்டுருவார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? ஆமென். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 39-40. வெளிப்புறம், அதாவது வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். இந்த இருமனம் உள்ளவர்கள் எப்பவுமே எதிர்த்தாம குறி, மாஸ்டர்மா என்ன பார்த்தா எல்லாம் சரியா இருக்கு சொல்லு, ஐயா என்ன பார்த்தா. வெளிப்புறத்தை மாத்திரம் செய்ய வேண்டாம் அருமையான சகோதரர்களே சகோதரிகள். உட்புறத்திலும் உள்ளே வாசிங்கம்மா. அவங்களுக்கு பேர் என்னது? மதிகள். ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்றார். ரொம்ப கடினமான வார்த்தை. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8. இந்த ஒரு படி மேல போயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3:8. எப்படி இருக்கிறாங்க? இரு நாக்கு. இந்த 2 மனசு இருக்கிறவங்க 2 நாக்கு. முதல்ல ஒண்ணு பேசுவாங்க, அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க. இரு நாக்கு உள்ளவர்களா இருக்காது. நாவு சுத்தமா இருக்கணும். கிறிஸ்தவர்களுடைய நாவு சுத்தமா இருக்கணும். இயேசு என்ன பேசினாரோ அதை தான் செய்தார். இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 2 விதமா பேசக்கூடாது. மதுபான பிரியர், அதாவது உலகத்தின் காரியங்களே சார்ந்து வாழக்கூடாது. இது வந்து மதுபானம் சொல்லி இருந்தாலும் உலகத்தையே பார்த்து எப்போ எனக்கு இது நடக்கும், எப்போ காசு வரும், எப்போ பாருங்களேன். நான் சொல்றேன் பாருங்களேன், வறுமையிலே இயேசுக்காக மரித்தால் கூட பரவாயில்லைங்க. பணக்காரனா இருந்து இயேசு இல்லாமல் மரிப்பது, அதெல்லாம் ஒரு ஏழை லாசரு செத்து போனான். அதனாலதான் அதுல வந்து லாசருக்கு பேர் இருக்கு. ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு பேர் இல்லை, செத்து போனான், அவன் நரகு போயிட்டான். இந்த ஏழை லாசரு ஏழையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, மோட்சத்துக்கு போகலாங்க. பணம் 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 பணம்னு தேடி 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 ஆண்டவருடைய அன்பை இழந்து போனவர்கள் அநேகர். அதனால்தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிமா. இழிவான ஆதாயத்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இந்த வசனத்தை மட்டும் ஒரு நாள் பேசலாங்க. இந்த ஒரே வசனத்தை வச்சு ஒரு நாள் பேசலாம். நீங்க வீட்டுல போய் படிங்க, கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. ஆனாலும் நான் சொல்றேன், நிறைய பேர் குறிப்பு எடுக்கிறீங்க. சில பேர் நான் என்ன வந்து குறிப்பு எடுக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்கார்ந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத வந்து பெரையா குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போய் இந்த ஆள் ஒழுங்காதான் வசனம் சொன்னானு பவுல் அடிகளார் வசனத்தை வந்து ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியம் எப்படி இருக்க ஆராய்ந்து பார்த்து இறுதியாக சரி அப்போ எப்படிதான் இருக்கணும், இந்த இருமனம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் சொல்லி நான் முடிச்சிடறேன். எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். குயவன் வீட்டுக்கு போனேன்.
ம் 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 கவனிச்சீங்களா? ஒரு குயவன் பானை செஞ்சுட்டே இருக்கிறாரு. சரியா வரல. அவர் என்ன பண்றாரு? அதை உடைச்சு போட்டுறாரு. திருப்பி என்ன பண்றாரு? குயவன் கையில நீங்களும் நானும் குயவனாகிய இயேசுவின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் 2 மந்த்ஸா இருக்கிறேன், எனக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு குயவனாக இயேசுவின் இடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை கனமான பாத்திரமாக மாற்றுவார். ரொம்ப இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதாங்க, என்னெல்லாம் மாத்தவே முடியாது. இயேசு, சில பேர்லாம் இருக்கிறாங்க, இயேசுவே வந்து பேசினாலும் மாற மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் கேட்பாங்க, நல்லா இங்க உட்காந்து கேட்கற, எனக்கு நான் இங்கிருந்து பாக்குறேன், எல்லாரும் என்னையே கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சொல்லுப்பா சொல்லுப்பா, முடிஞ்சிச்சு போங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் கிளம்பு, சென்னைக்கு போ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. ஆண்டவரே, என்னை உங்க கையில கொடுக்குறேன் சாமி, என்கிட்ட பிரச்சனை இருக்குதுலாம், என்னை ஒரு நல்ல கனமான பாத்திரமா என்னை மாத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனமான பாத்திரமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். தேங்க்யூ.